இன்றைக்கி வந்து நம்ம மெட்டமார்பிக் ராக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதோட டெஃபினிஷன், அதாவது மெட்டமார்பிக் ராக்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. அந்த ஒரிஜினல் ராக், இந்த எக்ஸிஸ்டிங் கண்ட்ரி ராக் வந்து அதோட ஒரிஜினல் ஸ்டேட்லேருந்து வேறையே கன்வெர்ட் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் மெட்டமார்பிக் ராக்ஸ். இது எதனால் அப்படின்னா எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னால். டைப்ஸ் ஆஃப் மெட்டமார்பிக் ராக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மார்பிள், தென் ஆந்த்ரசைட், நைஸ், ஹார்ன்ஃபெல்ஸ், மரிப்போசைட், நோவாகுலைட், குவார்ட்சைட், ஃபில்லைட், சிஸ்ட், ஸ்கான், ஸ்லேட், சோப்ஸ்டோன். இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்பிளோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மார்பிள் சொல்லியிருக்கேன். இப்போ மார்பிள் டெபாசிட் இந்தியாவில் மெயினாக எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. இப்போ மேஜர் டெபாசிட்ஸ் பாருங்கள், நிறையா இருக்குது. இது எல்லாமே பெட்ரோலியம் பேசின்ஸ். கீழே பாருங்கள் காவேரி, அதுக்கு மேலே பாலார், அதுக்கு மேலே ஆந்திராவில் இருக்கிறது வந்து கடப்பா பேசின், அதுக்கு மேலே கிருஷ்ணா கோதாவரி பேசின், அதுக்கப்புறம் மகாநதி, அதுக்கப்புறம் விந்தியான் பேசின், ராஜஸ்தான், கல்ஃப் ஆஃப் பாம்பே, அப்புறம் இமாலயன் ஃபோர்ஃபோல்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் ஆனால் இதில் பெட்ரோலியம் பேசின்ஸ் பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த கடப்பா பேசினும் ராஜஸ்தானில் இருக்க அந்த டெல்லி சூப்பர் குரூப் இதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் கேட்கலாம், மெட்டமார்பிக் ராக்கை பற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன சார் ஸ்ட்ராட்டிகிராஃபி போயிட்டீங்கன்ட்டு. எப்பயுமே ஒரு சப்ஜெக்ட் படிக்கும் போது அதோட ரிலேட் பண்ணுற எல்லாமே படிச்சிடணும். இப்போ நம்ம வந்து மெட்டமார்பிக் ராக்கை பற்றி படிக்கிறோம். ஸோ இது மூலயமா இதோட அக்கரன்ஸ் எங்கே இருக்குது, இதோட அப்ளிகேஷன், நம்ம யூஸ் என்ன, இதுலேருந்து என்ன மினராலஜி இருக்குது, இதோட ஹிஸ்ட்ரி என்ன, இது எல்லாமே படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிசோர்ஸ்லேருந்து எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஸோ மினராலஜின்னு எடுத்திங்கன்னா மினராலஜிலேருந்து எல்லாமே. ஸோ பெட்ராலஜியில் நம்ம மெட்டமார்பிக் ராக்கில் இருக்கோம்.